வருமானிப்போம். அப்ப ஞான பயணத்தில் நீங்க உடம்பை பற்றிய ரகசியம் தெரிவதும் அவசியம். ஞான பயணத்தில் உடம்பை பற்றிய ரகசியம் தெரிவதும் அவசியம். நன்றாக ஞாபகம் வச்சுங்க. நம்ம வெளியில உள்ளதெல்லாம் வேண்டாம்னு சொன்னோம், உள்ளதான் போகணும். உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஞானத்துல உள்ளதான் உள்பயணம் தான் சொல்லியிருக்கிறேன். ஆனா உள்பயணத்துல கூட இந்த உடம்பு இருந்தா தானே உள்பயணம் போக முடியும். உடம்பு இல்லாமல் எப்படி போவீங்க? அதனால்தான் என்ன சொன்னாரு? உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளற்பிறார்க்கு வாய்க்கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கல்ல புலனைந்தும் காலாம் அணிப்பு. அப்ப ஒவ்வொரு புலனும் எப்படின்னா மணி விளக்கு மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு கை கொடுக்கும். யோசிப்பாங்க. இது அதுன்னு இல்ல. உடம்ப ரொம்ப பேணணும். ஞானத்துலதான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஞானத்துல போயாச்சுன்னா குப்பையில கிடக்கணும், அழுக்குல கிடக்கணும், குளிக்காம தெரியணும், அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எவனா போகணும்னு நினைச்சு அவனை அழிக்கிறதுக்குன்னு முடிவு பண்ணி, அவரு சித்தரா உடம்புல துணி இருக்க கூடாத குப்பமேட்ல கிடக்குறாரா, பிச்சை எடுத்து சாப்பிடுறாரா? ஏன்டா அவன் பிச்சை எடுக்கணும்? பணம் வானா வருமா வராதா? ஆதிசங்கர பிச்சை எடுத்துட்டு இருக்கான்னு எல்லாம் சொன்னாங்க. அவரு சிரிச்சுக்கிட்டாரு, கண்டுக்கவே இல்லை. ஆனா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் தர்மம் எடுக்கார், தனக்கு கொஞ்சம் தின்னுட்டு மீதி எல்லாம் மத்தவங்களுக்கு கொடுத்துருவார். பட் அவரு பிச்சாண்டின்னு சொன்னாங்க. அவர் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர்கிட்ட. அவர் நினைச்சா அப்போ அவர்கிட்ட இருக்க ஆற்றல் எல்லாம் பார்த்த சீடர்கள் எல்லாம் சொன்னாங்க, சாமி நீங்க தெய்வ பிரேமி, எவ்வளவு ஆற்றல், உங்களை போய் பிச்சாண்டி பிச்சை எடுக்க கூடியன்னு சொல்றாங்களே சாமி. சொல்றவன் சொல்லிட்டுடா, நம்ம ஆற்றல் நம்மகிட்ட இருக்கதானே செய்வோம். சொல்லிட்டு என்ன பண்ணாரு, வானத்தை பார்த்து கனக தாராஸ்திரம் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் தங்கமாக மின்னி கீழே விழுந்தது. காசு விழும். இவர் பாட 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 தங்க காசு விழுந்தது. எவ்வளவு பெரிய ஆற்றல் வச்சிருக்காரு. ஒரு தங்க காசு வச்சாலே ஒரு மாசம் ஓட்டலாம். அப்படி பொத்தா விழுது. எல்லாரும் பொறுக்கிறாங்க, இவர் கண்டுக்கவே போயிட்டே இருக்கு. அப்ப மனம் எப்படி இருக்கிறது? இதெல்லாம் தாண்டி நிற்கிறது. அவர்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தேடி வரும். இவங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப ஞானத்துல என்ன இருக்கிறது? எது தேவையோ எனக்கு கிடைக்கும், அந்த நம்பிக்கை. ஆனா இப்ப வாழ்க்கையில அது எப்படி வரும்? நீங்க வாழ்க்கையில கொண்டு போய் சொல்லி பாருங்க அந்த வாக்க. நம்மள மேலும் கீழும் பாப்பா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா? சரி லூசு பையில எனக்கு வேலை கிடைக்குன்னு வீட்டுல உட்காந்தா வருமா? கட்டியா தருவான் உனக்கு வேலையே, கட்டியா தருவான். நம்ம தான் அலையணும், நிறைய இன்றைக்கு போகணும், கியூல காத்து நிக்கணும். எங்க வீட்லயும் அப்படித்தான் பேசினா பையன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு இல்லை. இல்ல வேலை நம்ம தான் தேடணும். நம்மள தேடி எப்படி வரும்? நான் என்ன பெரிய விஐபியா இல்ல பெரிய சயின்டிஸ்டா, எனக்கு எல்லாம் தெரியும் உலகத்துக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. என்ன எப்படி தேடி வரும்? சொல்லிட்டு படுத்து கிடக்குறான். வேலை உனக்கு தேடி வரும்டா, ஃபாரின் வேலையும் உனக்கு இருக்குடா, நீங்க எல்லாம் வேண்டாம். நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின்மைதான் உங்களை சதைச்சிரும். நன்றாக அதான் சொன்னேன், ஞான பயணத்தில் குருவை அடையாளம் காணுங்க. அடையாளம் கண்டவுடன் நம்பிக்கை சாகுற வர போகக்கூடாது. அப்படி எப்படி உங்களுக்கு சில நேரங்கள் மைண்டு மேலும் கீழும் இறங்கினாலும் கூட விடக்கூடாது. நம்மளை ஏமாத்திர போது, நமக்கு போராட்டம், இது சோதனை, ஊஞ்சல் கைட்ட புடிச்ச மாதிரி ஆடணும், விடவே கூடாது. ஏன்னா உங்க உறுப்புகளுக்கு உள்ள எல்லாம் அந்த ஆற்றல் ஏங்குறது வரை இந்த பிளெக்சிபிள் இருக்கும், மேலும் கீழும். கைக்கு ஒரு ஆற்றல் வருதுன்னு வைங்களேன், வர்றதுக்கு முன்னாடி கை வலிக்கும். நிலத்துல எதை அறுவடை வேணும்னா நிலத்தை என்ன பண்ணணும்? நல்லா வெட்டி குத்தி உழுது இல்ல, அந்த மண்ணெல்லாம் புரட்டி போட்டு அதுக்கும் பிறகு நீர் விட்டு அப்புறம் விதைப்போம், அப்புறம் காய்ப்போம், அப்புறம் பிடிங்கி வைக்கணும், அப்புறம் மருந்து போடணும். எவ்வளவு வேலை இருக்குது. அப்பதான் பயிர் வெளியேறும். அப்போ உங்களுக்குள்ள ஆற்றல் வரணும்னா என்னெல்லாம் வேணும்?
உங்க மனசுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், ஏன்னா அதுதான் செயலை கொடுத்துக்கிட்டே இருக்கும், கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த கெட்ட எண்ணம் வராம இருப்பதற்காக முதல் அங்கேயே உங்களுக்கு சடன் போடும். அப்போ உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். என்ன பண்ணணும்னே தெரியலையே, ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குதே, என் மனசுக்கு ஒண்ணுமே புரியலையே, வாழ்க்கையே வெறுத்தமா இருக்கு, நான் செத்தெல்லாம் போல இருக்குது, நான் செத்தெல்லாம் போல இருக்கு, நான் என்ன செய்ய, யார்கிட்ட பேச, என்ன என்ன பேச, அப்படியே போய் சோபாலையோ கட்டிலையோ கிடந்தால் கிட வர்றது. ஏன்னா மனசு வந்து போட்டே இருக்கும். அது சும்மா இருக்குமா? அது சும்மாவே நம்மளை சீண்டி பார்க்கக்கூடியது. இப்ப போய் கிடந்து உருண்டோம்னா அது இன்னும் பல கதைகள் எல்லாம் காட்டும். கொஞ்சம் ஆசையும் இருக்கும், கொஞ்சம் அவலமும் இருக்கும், ஒரு ஓசையும் இருக்கும். ஆனா வாழ்ந்துடும்டா அப்படின்னு எண்ணம் வரும். ஐய வேண்டாம் நடக்கலாம் எதுக்கு, என்ன போராட்டம் நடக்குங்கிறீங்க, சும்மாவா, அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். உண்மைதானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அது என்ன பண்ணுனா, அந்த மனசுல உள்ள எண்ணங்களை அது டப் பண்ணும், செயல்பட விடாம அதுக்கு அந்த சத்தியத்தை எல்லாம் வீரியத்தை குறைக்கும். அப்ப என்ன ஆகுனா, கமெண்ட் விடாதானே செயல் வரும் உங்களுக்கு. நீங்க உடனே அங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா, ஐயோ ஏதோ பேய் பிடிச்சிச்சு, என்ன யாரோ செய்து வச்சுட்டாங்க, என்னால இயங்கவே முடியலையே, சிந்திக்கவே முடியலையே, நான் எவ்வளவு சுறுசுறுன்னு ஓடுனேன், எப்படிலாம் இருந்தேன்னு நினைப்பீங்க. அப்படி அல்ல. முதல்ல நீங்க ஓடில இவ்வளவு நாள் என்ன சாதிச்சீங்க, என்ன சாதிச்சீங்க? மேலும் மேலும் மனதுல பார்த்ததான் ஏத்தி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப அதெல்லாம் வேண்டான்னு என்ன பண்ணோம், அப்படியே மதான்னு உங்களை ஒரு மாதிரி ஒரு நிலையில கொடுத்து, அந்த வெளிச்சம் வரைக்கும் முன்னால ஒரு இருட்டு இருக்கும் இல்லையா, அது பண்ணோம். பயந்துடக்கூடாது. ஐயோ கை கால்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குதே, அதுக்கும் பிறகுதான் அந்த கைக்குள்ள நீங்க அந்த நேரத்துல இறை நினைவுல இறை சிந்தனையில இருக்கணும், விடக்கூடாது. இறைவா ஒன்ன நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன வரப்போகுது, எல்லாம் நின் செயல் இல்லையா? நான் ஒன்னையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி துன்பம் வரும், எனக்கு எப்படி கஷ்டம் வரும், நீ தான் எனக்கு, நீ மட்டும் போதும், வேற யாரும் வேண்டாம். அப்படி நினைக்க அந்த இறை ஆற்றல் என்ன பண்ண உங்களுக்குள்ள ஊடுருவும். அப்ப முதல் இத வந்து அப்படியே மதப்பா போட்ட உடம்புக்குள்ள இப்ப இது போகும்போது அவர் உணர்வார், இறைவன் இருக்கிறார், பார்த்துக்குவார், எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த கையை அப்படி ஒரு உதறி எந்திக்கணும்னு தோணும். இப்ப அப்படி உதறிட்டு எந்திரிச்சீங்கன்னா கைக்குள்ள உடம்புல உள்ள நோயை, எல்லா நோயையும் விரட்டலாம். பட் விசுவாசம் உடையவர்களால் நம்ம பயந்துட்டோம்னா அது பலியாகும். இன்னைக்கு எல்லாரும் இப்படிதான் போறாங்க. நோய் எங்க இருந்து வந்தது? உள்ளதான், வெளியே ஒண்ணும் கிடையாது. மரத்துல இருக்குதா, செடியில இருக்குதா, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இருக்குதா, அடுத்தவங்க பெட்டியில இருக்குதா? நோய் எங்க இருக்குது? உடம்புக்குள்ளதான். எங்க உறுப்புகள் சரியாக செயல்படாத போது அது என்ன பிடித்து காணுகிற பொழுது பிடி தோணுகிறது. அந்த பணியை சரியாக செய்ய விட்டு என்றால் இதெல்லாம் பாய்ந்து ஓடும். அப்போ அந்த உடம்புக்குள்ள எல்லா உறுப்புகளுக்குள்ளேயும் நீங்க அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு, அதுதான் தியான பலன்னு சொல்லுவான். தியானம்னா சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு கனவு கண்டுட்டு, இப்ப இவங்க தியானம் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிரணும், என் பையன் பாஸ் ஆயிடணும், நாங்க அந்த வீட்டை வாங்கிடணும், இந்த சொத்தை வாங்கிடணும், இந்த கேள்விதான் நடக்கும். இதுவா தியானம்? தெரியல. இதுக்குதான் உங்களை எல்லாம் அப்படியே சாக்கு மூட்டையில கெட்டிட்டு வந்து ஞானத்துல போடணும். அங்க உள்ளது ஒண்ணுங்கிற கூட மூச்சு, அது பேசிங்க நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். அப்படி செய்தாதான் முடியும். அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, ஞானம்லாம் உனக்கு விட்டாதுப்பா, ஏன்னா ஆசை நிறைய இருக்கு. நீ கல்யாணங்கள் நீனு வாழணும்லாம் இருக்குமே, நீ எப்படி போய் ஞானத்துக்கு போக முடியும்? அப்படியே சொல்லி நிறுத்திட்டாங்க. போகலாம், நீங்க லவ்வும் பண்ணலாம், ஞானமும் பண்ணலாம். நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன். அது வேற ட்ராக், இது வேற ட்ராக்.